வணக்கம் நேயர்களே. ஆன்மீக நாட்டம் கொண்ட எந்த மனிதனுக்கும் எந்த ஜீவனுக்கும் எழக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி இதுதான்: வாழ்வின் பொருள் என்ன? சம்சார சாரம். வந்து வந்து பிறப்பதென்ன, வாழ்வின் நோக்கம்தான் என்ன? நொந்து நொந்து துவண்ட போதும் நோவையே விரும்புவதென்ன? வந்து வந்து பிறப்பதென்ன, வாழ்வின் நோக்கம்தான் என்ன? நொந்து நொந்து துவண்ட போதும் நோவையே விரும்புவதென்ன? இந்த வாழ்வில் ஏதும் இல்லையா? இறைவனுக்கு வேறு வேலையே இல்லையா? வந்த வழியில் ஏற்ற கடமையை வணங்கிச் செய்தால் ஞானம் வரும், வாசல் திறக்கும், சாந்தி வரும். வந்த கடமையை, வந்த வழியில் ஏற்ற கடமையை வணங்கிச் செய்தால் ஞானம் வரும், வாசல் திறக்கும், சாந்தி வரும். கண்ணன் அர்ஜுனன்ட்ட மனசை அடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுலபமான விஷயம் இருந்தா சொல்ல பான்றான் அர்ஜுனன் கண்ணன்ட்ட. விளையாட்டா இருக்க நீ மனசை அடக்கிறது, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது அப்படின்னும் பொழுது, கஷ்டம் இல்லைன்னு கண்ணன் சொல்லல, கஷ்டம்தான் சொல்றான். ஸ்லோகத்தை பாருங்க. கஷ்டம்தான், ஆனா அபியாசத்தால் நீ அதை எய்தலாம். அதனுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் இல்லையா? நம்பிக்கையாலும் இடைவிடாத முயற்சியாலும் நீ எதை வேண்டுமானாலும் எய்தலாம், பரஞானத்தையே எய்தலாம். அப்போ பரஞானத்தை எய்துவதற்கு மனம் அடங்கித்தான் ஆக வேண்டும். சம்சார சாரம்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்ட்டு அவரும் சொல்றார் பெரியவர். சம்சார சாரம்னு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா என்ன இருக்கும் இதுல? வேற சாரமே ஒண்ணுமே இல்லை. திருப்பி திருப்பி நினைக்கிறோம் பாருங்க, இந்த விசாரணை இதுதான் சாரம் அப்படின்னு நினைச்சேன்றார். திருப்பி திருப்பி சம்சார சாரம் எது? வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி சம்சாரா அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நினைக்கக்கூடிய இந்த விசாரணை தான் இந்த சாரம் நான் நினைச்சேன். அப்படி இல்லைன்னா, ஆனா அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி அவர் சொல்றார். அவர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு திங்கிங் ப்ராசஸ் சொல்றார். இல்லைன்னா ஏதோ ஒரு வாசனையினால ஒரு பிறப்புன்றது ஒண்ணு ஏற்படுகிறது. அதுல எத்தனையோ பாவங்கள், கஷ்டங்கள் இந்த ஜீவன் அனுபவிக்கிறது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கணும், ஒரு சாரம் ஒண்ணு இருக்கணும். இல்லைன்னா இது இப்படி இப்படி நடக்காது. There is no logic at all. There is no justification at all. நம்ம படக்கூடிய இந்த அல்லல்களுக்கு அப்படின்னு நான் முதல்ல சம்சார சாரம்னு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இருக்கணும். எதனால இருக்கணும்? இவ்வளவு பாவங்கள், கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க, செய்யறோம், அனுபவிக்கிறோமே. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குடா அதுல அப்படின்னு நான் அப்புறமா அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு பெரியவரே சொல்றார். இன்னொன்னு சொல்றா பாருங்க, செடியை காட்டுறார். பக்கத்துல இருக்கிற செடியை, இந்த செடி நீர் விட்டால் இது தழைத்து வளர்கிறது, நல்ல பசுமையாக இருக்கிறது. நீர் விடலைன்னா வாடி போகிறது, செடி பட்டு போகிறது. செடி தழைத்தால் என்ன ஆகிறது? செடி பிழைப்பது மட்டுமல்ல, அது மரமாகி வளர்ந்தால் பறவைகளுக்கு சரணாலயமாக இருக்கிறது. கால்நடைகள் அங்கே கூடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிழல் தருகின்ற குடையாக இருக்கிறது. வழிப்போக்கர்கள், இடையர்கள் அயர்ந்து படுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாத எத்தனையோ ஜீவராசிகளுக்கு ஒரு மரம் என்பது ஒரு குடியிருப்பாக அமைகிறது. ஒரு சாதாரண செடி மரமாகும் பொழுது எத்தனையோ உயிரினங்களுக்கு அது புகலிடமாக இருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாரு பெரியவர்? என்ன சொல்றாரு? இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்தில் சாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுல பாவமும் கஷ்டமும் மட்டும்தானா இருக்கு. நாம் நன்றாக இருந்தால் வசதியை விட்டுடுங்க, நாம் நல்ல மனிதனாக இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதுல அதாண்டா சாரம். என்ன பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சம்சார சாரம்னு என்னென்னோ சொல்லுவோம், கர்மா, வினைம்போம், அதும்போம், இதும்போம், மோட்சத்தை அடைவதற்காக ஏற்படுத்திய ஏற்பாடு, அதெல்லாம் நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லிங்க. இன்னைக்கு இவ்வளவு கன்வின்சிங்கா இல்லை. மாடர்னா, செக்குலரா, எந்த ரிலிஜன்ல இருக்கிறவங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமா இது இருக்கு பாருங்க. சம்சார எதுக்குடா இவ்வளவு பாவங்கள், கஷ்டங்கள் இருக்குன்னா, நீ என்னதான் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ ஒரு நல்ல மனிதனாக உயரும் பொழுது உனக்கு மட்டுமல்ல, நீ வளர்வது மட்டுமல்ல, பலருக்கும் பயன்படக்கூடிய, பயன் விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. அப்ப மரம் அது நினைத்து பார்க்கிறதா தான் புகலிடம்
இத்தனை பறவைகளுக்கு சரணாலயம், இத்தனை உயிரினங்களுக்கு புகலிடம் என்று மரமோ செடியோ நினைக்குமா? மழை வந்து நான் கொடுக்கிறேன், பயிரை விளைவிக்கிறேன் என்று நினைக்குமா? நினைக்காது. நினைப்பால தானே இப்படி கஷ்டப்பட்டு போறோம். நம்ம நினைக்காம இருக்கக்கூடிய அந்த ஆறாம் அறிவு இல்லாத உயிரினங்கள்லாம் நல்லா தான் இருக்கு. நமக்கு இந்த நினைப்பற்று போக வேண்டும். இயல்பா யூ மஸ்ட் பி அன்கண்டிஷனலி குட் அப்படிம்பார் குருநாதர். எந்த விதமான நிபந்தனைக்கும் உட்படாமல், பலனை எதிர்பார்க்காமல் நாம் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சம்சாரத்தின் சாரம் என்று அவருடைய புரிதலை இன்று நான் புரிந்து கொள்கிறேன். உங்கள் முன் பேசுகின்ற இந்த கணத்தில் தான் எனக்கு இதனுடைய பொருள் புரிகிறது என்றால் பெரியவருடைய மகிமையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவருக்கு உங்கள் சார்பிலும் சேர்த்து இன்னொரு வணக்கம் நான் செலுத்த விரும்புகிறேன். அப்போ என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு மனிதன் உயரும் பொழுது அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை நேர்கிறது. இதுதான்டா சம்சார சாரம். இதை எப்படி கண்டுபிடிக்கணுங்க? இதை கண்டுபிடிக்க உழைக்க வேண்டும்ங்கிறார். உழைப்புன்றது என்ன? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் திமிரி அப்படி நம்ம நிக்கணும். முட்டையை விட்டு வரும் மூர்க்கம் இன்றேல் இந்த சட்டை தான் என்றும் சதம். இதெல்லாம் உடச்சிட்டு வெளியில வரக்கூடிய அந்த ஒரு வெறி இருக்கணும், அந்த ஞான வேட்கை இருக்கணும். இருக்கிட்ட என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன, நான் நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், 4 பேருக்கு நன்மை விளையும்னு சொல்லியிருக்காருல்ல பெரியவர். நான் நல்லா இருந்தா, நான் யோக்கியனா இருந்தா, ஒரு நல்ல மனுஷனா இருந்தா 4 பேருக்கு நன்மை விளையுண்டா, அதான் சம்சார சரம் சொல்லியிருக்காருல்ல, அப்படி இருப்பேன்டா அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்ப இதை கண்டுபிடிக்க நம்ம உழைக்கணும். எத்தனையோ கஷ்டம் வரும். பாதைன்னு ஒன்று இருக்கு, அதுல பயணம்னு கால் எடுத்து வச்சா நிறைய கஷ்டம் வரும். தென்றல் மட்டுமா வீசும், புழுதி வாரி அரைக்கும், முள்ளு குத்தும், எடறி விழக்கூடிய பள்ளங்கள் இருக்கும். அதுக்காக நடக்காம இருந்துட முடியுமா? பாதைன்னு ஒண்ணு இல்லாம போயிடுமா? பயணம்னு ஒண்ணு இல்லாம ஆகுமா? இலக்கு என்று ஒன்று இல்லாமல் வாழ முடியுமா? எல்லாம் இருக்கும், போகும். ஆனா நம்ம அப்படியே முன்னேறி கொண்டே இருக்கணும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம சரியாக செய்தா தானாகவே ஞானம் வரும். ஞானம் புத்தகத்தை படிப்பதால் வராது, ஸ்லோகங்களை நெட்டுரு பண்ணுவதால் வராது, அது உடம்பை விரைப்பாக வைத்துக் கொண்டு செய்கின்ற பூஜைகளால் வர்றது. எல்லாம் செய்யணும். கடமைகளை சரிவர செய்தால் வருவதுதான் ஞானம். அந்த ஞானத்தின் மூலம் வருவதுதான் சாந்தி என்கின்ற அமைதி. அந்த அமைதி நிலைக்கும். ஏன்னா ஞானத்தால் வருகின்ற அமைதி டெம்பரரி பீஸ் வேற. ஞானத்தால் வருகின்ற அமைதியில எதனால் வருகிறது, எதனால் அது நிலைக்கிறது? ரொம்ப சிம்பிள். அதுல நிறைவு இருக்கிறது. there is contentment in that. contentment தான் இந்த எவர் லாஸ்டிங் பீஸுக்கு த்ரெஷோல்டு, நுழைவாயில். எனவே கடமைகளை சரிவர செய்தால் ஞானம் வரும், அந்த ஞானத்தின் மூலம் சாந்தி வரும். அப்போ நிம்மதியா இருக்கலான்ட்டு அழகாக சொல்கிறார். உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? சம்சார சாரம் என்றும் பொழுது அவருக்கு பிடித்த வரிகள் நமக்கு ஞாபகம் வருது. கற்பூர கோரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம். கற்பூர கோரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம். சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சகிதம் நமாமி. ஜாகேஸ்வர்ல ஹிமாலயஸ்ல அந்த குளிர்ல அந்த அர்ச்சகர் இந்த பாட்டை பாடிக்கொண்டு மகாமிருத்யுஞ்சேஸ்வருக்கு தீபாராதனை காட்டுகிறார். இன்றைக்கு சம்சார சாரம் என்று நம்ம பேசும் பொழுது சதா வசந்தம் ஹிருதயார விந்தே கருணாவதாரம் என்கின்ற வார்த்தைகள் எவ்வளவு கச்சிதமாக பெரியவருக்கு பொருந்துகின்றன என்று நினைக்கும் பொழுது மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு. நீங்க காஞ்சி பெரியவரோடு தொடர்பு கொண்டவர்கள், அவருடைய நூல்களை படித்தவர்களுக்கு பல கதாபாத்திரங்கள் உடனடியாக நினைவுக்கு வரும். அதுல பிரதோஷம் மாமா என்கின்ற கதாபாத்திரம் ஒருத்தர் இல்லையா? ஒரு பிரதோஷமும் அவர் மிஸ் பண்ணதே கிடையாது, பார்த்துருவார். ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கார். 2 நாள் 3 நாள் ஆச்சு, உடம்பு சரியில்லாம படுத்துட்டார், ஜுரம், பாவம். அப்போ ஒருத்தர் வரார், தட்டு நிறைய பழம் கல்கண்டு இந்த மாதிரி பிரசாதத்தை எடுத்துன்னு வர்றார். அவரை வாங்கோ அப்படிங்கிறார் ஈனஸ்வரத்துல. பிரதோஷம் மாமா, எங்க மடத்துக்கு போயிட்டு இருக்கேளா நீங்க அப்படின்னு கேட்கிறார். இல்ல, மடத்துல இருந்து வரேன் அப்படின்னார். மடத்துல இருந்து வரையில என்ன விசேஷம்னு கேட்டார். இல்ல, பெரியவா இந்த பிரசாதத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் அவருக்கு? ஏன் அப்படி இல்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க செய்தி பெரியவா கேள்விப்பட்டாலாம். 2-3 நாளா ஆச்சாமே நீங்க மடத்துக்கு
அதனால இதை கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அந்த ஜுரம்லாம் தாண்டி, அந்த ஜுரம் அந்த கண்ணீர்ல நனைஞ்சு அந்த காய்ச்சல்லாம் அவருக்கு போயிருக்கும் இல்லையா? பிரதோஷ மாமா யோசிச்சு பாக்குறாரு, எவ்வளவு பெரிய விஐபிஸ்லாம் வந்து அவர்கிட்ட வரிசையில் நிற்பாங்க அவருடைய தரிசனத்துக்காக. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா 48 மணி நேரம் அவருக்கு வேலை இருக்கு. அவருடைய அனுஷ்டாங்களும் அவர் விட்டு கொடுப்பதே இல்லை. இதற்கிடையில் நான் வந்து ஒரு 2 நாள் வந்து மடத்துக்கு வரல, அவரை பார்க்கலங்கிற நினைப்பு அவருக்கு வரணும். என்ன ஒரு வாத்சல்யம்! கருணாவதாரம், கற்பூரகோரம் கருணாவதாரம்ங்கிறது இதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ரொம்ப நெகிழ்ந்து போறார், நன்றியை சொல்றார். அப்புறம் போறாரு வைங்க. அப்போ பிரதோஷ மாமா வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரி வந்து அவர் வந்து, சுவாமி நான் போய் மடத்துக்கு போய் பெரியவர் தரிசனம் பண்ணிட்டு வரேன். போயிட்டு வாங்க, அதுக்கு எங்கிட்ட கேட்பானம்மா போ அப்படி சொல்லிட்டு, அது பாரு நான் போனா அங்க வந்து நீ வந்து இங்க வேலை செய்யறங்கிறதுலாம் சொல்லாதேங்கிற. எதுக்கு சொல்ற? சலுகை எதுவும் எடுக்கக்கூடாது. மாதிரி நான் பிரதோஷ மாமா வீட்டில் வரேன், கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கணும், அந்த மாதிரி சலுகை எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நீ இங்கே வேலை செய்கிறேன்னா சொல்லாத அப்படின்னா. சரி நான் ஏன் ஜாமி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ போய் ஒரு கும்பிட்டுட்டு வரேன் அவ்வளோதானே. அப்போ லைனில் அந்த அம்மாவும் நிற்கிது, வேலைக்கார அம்மாவும் நிற்கிது, வருது தீர்த்தம் வாங்கணும். வரும்போது நீ யார் டக்குன்னு கேட்குறாரு அவர், நீ யார், எங்கே வேலை செய்கிற பதில் சொல்லித்தான் நான் பதில். எங்கே வேலை செய்கிறேன்னா நான் ஒரு பிரதோஷ மாமாவில் வேலை செய்கிறேன். அப்படியா, நில்லு அப்படின்னு பெரியவர் என்ன பண்ணுறார், பிரதோஷ மாமா வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஆண் எத்தனை பேர் பெண் எத்தனை பேர் என்ன இருக்கான்னு கேட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் பிரதோஷ மாமா வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க வராங்க போகிறாங்கட்டு இந்த வேலைக்காரி சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் வேட்டி சட்டை புடவை என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டார். அவங்க அங்கே அனுப்புறதுக்கு கொடுத்து அனுப்புடா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த விவரங்கள் சொன்ன இந்த வேலைக்காரிக்கு உடனே ஒரு நிதி வசூல் போடுறான்ட்டு. அப்போ அந்த நாளில் அந்த எத்தனை வருடங்களுக்கு முன்னால ஒரு 400 ரூபாய் தேரிச்சு. 400 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா? அப்போ என்ன போன்ற ஆட்களுக்கு இன்னைக்கு அது பெரிய தொகைங்க. அது அவ்வளோ பெரிய தொகை அந்த நாட்களில். அதை வசூல் பண்ணி இந்த விவரம் சொன்ன வேலைக்காரிக்கும் அதை கொடுத்து அனுப்புறாரு. இதுல இந்த குறும்பு பாருங்க, ஞான குறும்பு. பிரதோஷ மாமா என்ன அங்க போய் இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு நீ சொல்லக்கூடாது. சரி சொல்லல, ஆனா அங்க போய் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காரு பெரியவர். இல்ல தீர்த்தத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, இல்ல வாங்குற அவர் முகத்தை பார்த்துட்டு நமஸ்காரம் மட்டும் போயிட்டே இருக்காங்க. இவரை மட்டும் தீர்த்தம் கொடுக்க நீ யார் நீட்டுறாரு. யார் நீ என்ன சொல்லிதானே ஆகணும். யார் நீ ஏதோ அஞ்சல கமலான்னு ஏதோ பேரை சொல்லியிருக்கோம். சொன்ன சரி நீ எங்க வேலை செய்யற அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். சொல்ற அப்படி இப்படி அந்த விவரங்களை தருவித்து கொண்டு அனுகிரகம் செய்கின்ற அந்த அற்புதமான ஞான குறும்பரை நாம் வணங்குவோமாக. ஒருத்தர் வந்து சொல்றார், பேசிட்டு இருக்கும்போது ஹனுமாருக்கு பிரசாதம் வைக்கிறத பத்தி பேசும்போது, ஒண்ணு பாத்தியா, வடக்க வந்து ஹனுமாருக்கு ஜிலேபியில மாலை போடுறான். நம்ம வந்து தெற்க வந்து அவருக்கு வட மாலை போடுறோம். அங்க ஜிலேபி மாலை, இங்க வட மாலை போடுறோம். ஆனா அதனுடைய மூலப்பொருள் ஒண்ணுதான், உளுந்து மாவு தான். அவரவர் ரசனைக்கு ஏற்ப வடிவங்களை அமைக்கிறோம், ஆராதனைகளையும் நாம் அமைத்துக் கொள்கிறோம். மூலப்பொருள் ஒண்ணுதான். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவரவர் ருசிக்கு ஏற்ப வடிவங்கள் ஆராதனைகளை நாம் அமைக்கிறோம். வடக்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தித்திப்பு வேணும். அந்த டீயை நீங்க குடிக்க முடியாது. நான் குடிச்சோம், அதனால சொல்றேன். ஒரு டம்ளர் சர்க்கரையில 2 ஸ்பூன் டீயை விட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமமா இருக்கும். இங்க நம்ம ஆட்களுக்கு பார்த்தீங்க, தெற்கு ஆந்திராக்காரங்கள்ட்ட நீங்க டூர் போயிட்டாங்க. 20 வருஷம் விசாகப்பட்டினத்துல இருந்தேன். கைலாசத்திலேயே போய் நின்னாலும் அந்த ஆவக்காய் இல்லைன்னு சிவனை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அது மாதிரி எல்லாம் இங்க உப்பு காரம் இங்க எதுவாங்க. அதனால நம்ம ஆளுங்க வந்து அனுமாருக்கு வந்து மாலை சாத்தணும், நல்ல கருக்கு முறுக்குன்னு வடை, உப்பு மிளகு காரத்தோட வடை மாலை. அங்க வந்து அவங்களுக்கு டீலேயே ஜிலேபி முக்கி சாப்பிடக்கூடிய காத்தால முதல் தொழிலே அதை செய்வாங்க. அதனால ஜிலேபியால மாலை. மூலப்பொருள் ஒண்ணுதான், கும்பிடுறது ஒரே கடவுள் தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். மகா வாக்கியம் ஒன்று பார்ப்போம். குறைவே இல்லாத என்றால் பரிபூர்ணம் என்று அர்த்தம். கிருஷ்ணனை பூர்ணாவதாரம் என்று சொல்வது அதற்காகத்தான். எதனால கிருஷ்ணனை பூர்ணாவதாரம் சொல்றோம்? குறைவே இல்லை. ஏன் குறைவே இல்லை? என்னுடைய குருநாதர் எடுத்து விளக்கி சொல்லியிருக்கிறார். கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த கட்டத்தை எடுத்தாலும் அது பூரணமாக இருக்கும். Each aspect of Krishna is complete in itself. You can worship him as Balakrishna, as Geeta Krishna, as Radha Krishna. இப்படி ஒரு ஆஸ்பெக்டும் it will be complete in itself. அதுக்கு பேர் தான் பூரணம், பரிபூரணம் அப்படின்னு பேர். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னு பாரதியார் சொன்னார். இந்த கம்பன் அடிப்படை சா கணேசன் போகிற போக்குல எங்களுக்கு விளக்கினார். ஏன் தம்பி, பூரணன்னு சொன்னாலே முழுமைதானே, அதென்ன பரிபூரணன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அவரே விடை சொன்னாருங்க. தம்பி,
பூரணன் அப்படின்னா ஒரு படி பால், பரிபூரணன் அப்படின்னா ஒரு படி தண்ணி கலக்காத பால். போதுமா அப்படின்னாரு. எனவே குறைவே இல்லாத என்றால் அது பரிபூரணனுக்கு குறைவே இல்லாத என்கின்ற பொருளை நமக்கு சுட்டிக்காட்டி அதன் மூலம் கிருஷ்ணனை பூர்ணாவதாரம் என்று சொல்லுகிறார். இதை சொன்னவர் பரிபூரணர் என்கின்ற நினைப்போடு அவரை பணிவாக வணங்கி அமைகிறேன். வணக்கம்.